ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். செவ்வாய் பெயர்ச்சி எதுக்காக சொல்கிறோம், செவ்வாய் பெயர்ச்சினால் என்ன மாற்றங்கள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சங்கடமான நிகழ்வுகள், அடிதடி சண்டை, வழக்கு, எதிரிகள் தொல்லை, கொலை கொள்ளை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது தான். அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காராகிரக வாசம்னு சொல்லக்கூடிய அரெஸ்ட், ஜெயில் வாசம், அதை நிர்ணயிக்கிறதும் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் சில இடங்களில் இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார், பல இடங்களில் இருந்தால் கெடுபலன்களை ஏற்படுத்துவார். ஸோ அதனால் அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்செடுத்து அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஈஸியாக மேனுவர் பண்ணி போயிடலாம். மேனுவர்னால் கார் எப்படி ஓட்டுறோமோ, ஒரு குறுகிய பாதையில் காரை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக திருப்பி மெதுவாக திருப்பி ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை. சடார்னு திருப்பினோன்னா அது போய் முட்டிட்டு நிற்போம், பிரச்சனைகள் வரும். அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். ரோட்டில் போகிறீங்க, யாருக்கிட்டையாவது யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே கோபம் வரும். அவர் பார்த்து ஏதாவது சொல்ல போக, நீங்கள் அவர்கிட்ட சண்டை போட போக, அடிதடி சண்டை, போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம பாரத தேசத்துக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் சண்டை வந்தது. ஒரு 26 பேரை சாகடித்ததுனால வரக்கூடிய குழப்பம். இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்கலாம். நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சில நாட்கள் பார்த்திங்கன்னா நீச்ச பங்கமாக இருப்பார். அதனால் சில எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நாம், அதாவது பாரத தேசம் திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தினார். இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்திலிருந்து வெளியில் கடகராசி நீச்சஸ்தானம் சிம்ம ராசிக்கு வராரு. ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. ஜூன் 6 முதல் ஜூலை 28 வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார். ஜூலை 28ஆம் தேதி அன்றைக்கி அவர் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேர் பார்வையில் வரார். பொதுவாக சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை, இதை விட ஒர்சனான சுச்சுவேஷன் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நமக்கு எதிரிகள், நம்ம பாரத தேசத்துக்கு தலைமை பதவியில் இருக்கிறது திரு நரேந்திர மோடி. அவருடைய ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால இவருடைய தலைமையில் உலக அளவில் பதவியை நிலைநிறுத்தக்கூடிய, செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வராரு. அதனால் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு நன்மையை பயத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் தங்களுடைய வண்டி வாகன வகையில், வீட்டில் அருவாமனை நடக்கும்போதோ இல்லை கத்தியை வச்சு காய்கறி நறுக்கும்போது கூட ஜாகிரதையாக இருக்கணும். இரத்த காயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. என்ன சார் எல்லாமே ரத்தம், இறப்பு எல்லாமே இப்படி நெகட்டிவாக அரைச்சொல்லாக சொல்கிறீங்களே அப்படின்னா, செவ்வாய் நீதி நிலைநாட்டுறதுக்கு உண்டான ஒரு கிரகம். சனி நீதியை சொல்லக்கூடிய கிரகம். அதை நிலைநாட்டும் கிரகம் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய். அதனால தான் செவ்வாயுடைய உச்சஸ்தானம் மகர ராசியில் சனியோட வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும், அதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லதை கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா மற்ற இடங்களில் சுமார் பலன்தான். நல்லதுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்னால் உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அது மட்டும்தான் ஒரு சின்ன சங்கடம். மற்றபடி கெடுபலன்கள் இருக்காது. 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த 4 இடத்தை தவிர உங்கள் ராசிக்கு 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 இந்த இடங்களில் செவ்வாய் வந்தார்னா செலவுகள் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நட்பு ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் பொதுவான விஷயம். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறாரு செவ்வாய் பகவான், அதாவது வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும்
சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் நல்ல மாற்றங்களும் இருக்கும், சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சர்ச்சைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. ஏன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய். இமோஷனல் இம்பேலன்ஸ்னால் உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு, இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தான். அதனால் நாம் ஒழுங்காக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய விரையாதிபதி மற்றும் களத்திராதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வராரு. உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வீடு மனை உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக 7ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை வரதுனால, அதாவது 4ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையாக செவ்வாய் 7ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வேலை சம்பந்தமான விஷயங்களில் சற்று கடுமை கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நட்பு பாராட்டினாலும், அவங்கக்கிட்ட சண்டையே போட்டாலும் அவங்க உங்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படுவார்கள். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான திருமண வயதினருக்கு உண்டான திருமண பேச்சுவார்த்தைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார் செவ்வாய். இப்போ அந்த தடுமாற்றம் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண நிச்சயதார்த்தங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்கள் ராசிக்குள்ள சுக்கிரன் வராரு ஜூன் மாதம் 29ஆம் தேதி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். 29 ஜூனுக்கு அப்புறம் ஜூலை 26க்குள்ளார உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். காதல் வயப்படுபவர்களுக்கு தங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்திலையும் தொழிலிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சனி இந்த மாதம் முழுவதும் ஜூன் 6லேருந்து ஜூலை 28 வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுவார். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. குரு உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை. இதில் புதனும் 2ஆம் இடத்துல இருப்பார், 2ஆம் வீட்டு அதிபதி. அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு இந்த மாதத்தில். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவார். உங்களுடைய வயிறு சம்பந்தமான, சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் நீங்கள் ஆணாகவோ இருந்தாலும் சரி, பெண்ணாகவோ இருந்தாலும் சரி, உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மர்மஸ்தானம். இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய முதுகு தண்டுவடம் சார்ந்த விஷயங்களில் மீண்டும் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். புதுசாக வண்டியோ, 2 வீலரோ, காரோ, ஏதோ ஒரு வண்டி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் செலவு வந்ததுன்னா உடனே அச்சோ செலவு வந்துடுதே, கையில் காசு இல்லையே, செலவு ஜாஸ்தி ஆகுமே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. இது ஒரு விதமான பரிகாரமே உங்களுக்கு. நம்ம ஆக்சுவலாக பரிகாரம்னு தனியாக சொல்ல போகிறதில்ல. ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த செவ்வாய்க்கு பரிகாரம் சொல்லணும். மாசாந்திர பரிகாரம் நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் இருக்கிற பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. கூடவே செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம் இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செஞ்சுட்டு வர்றது நல்லது. முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் நேரம் தவறாமை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சில அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா இந்த ராசிக்கு சொல்கிறது பொதுவான பலன். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு
உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஒன்று டைரக்ட் நம்பர், ஒன்று வாட்ஸ்அப் நம்பர். நான் சென்னையில் இருக்கேன். வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணமாகும். அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது. அதையே பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.